நியூ இயர் ஸ்பெஷலாக டக்குன்னு செய்யக்கூடிய ஜவ்வரிசி பாயாசம். 1/2 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சிக்கங்க. காய்ச்சினதும் அதில் 1/2 கப்பு ஜவ்வரிசியும் 1/2 கப்பு சேமியாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் வெந்ததும் ஏலக்காவை போட்டுக்கலாம். அடி பிடிக்காம கிண்டி விடுங்க. இப்போ ஒரு 1/2 கப்பு சர்க்கரை, கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை சேர்த்து கலந்துக்கங்க. சைடில் அடுத்து 2 ஸ்பூன் நெய் ஊற்றி, நெய் நல்லா காய்ச்சினதும் முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கலாம் பொன்னிறமாக. இப்போது பாயாசத்தில் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். சட்டுன்னு செஞ்சாச்சு. பால் பாயாசம் ரெடி. அனைவருக்கும்